ஐயா, நான் ராலாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தாள். தங்கராஜ் என் பேர். என் மகளோடைய பேர் காயத்ரி. அவளை வந்து பிஎஸ் நர்சிங் படிக்க வைக்கிறேன். அவளுக்கு வந்து வாமிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை காலையில் பிஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸ்கேன் பண்ணதோடனே அவர் என்ன சொன்னார், குடலில் வந்து லைட்டாக இது இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல, லேசர் மூலியமாக நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன், அது எந்த தொந்தரவும் வராது, காசு இதுக்கு ஒரு 50,000 செலவாகும் அப்படின்னு சொன்னார். நான் எல்லா பீஸும் செட்டில் பண்ணிட்டு இதுன்னும் போது ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூப்பிட்டு வர மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக 1.5 மணி நேரத்தில் எல்லாம் ஃபுல்லாக இதாகிட்டா. திங்கக்கிழமை 9 மணிக்கு பீரியட் ஆகிட்டா. செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னார் டாக்டரு, ஜூஸும் இதுவும் இளநீரும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஃபஸ்ட் நாள் அந்த லிக்விடு கொடுத்தோம். 2வது நாள் என்ன சொன்னார், மோர் அப்புறமா இது ஜூஸு இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னார். கொடுத்தோம். அப்புறமா புதன்கிழமை சாயந்தரமாக மணி 8:45 வந்தார். சார் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு வந்து இட்லி சாப்பிடுங்க, ஒரு இட்லி, வயிறு ஏன்னா உபசமாகுதோ இல்லை வாமிட் வருதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10 மணி மேலே டிஸ்சார்ஜ் ஆகிக்காங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு போயிட்டு என்ன பண்ணார், நர்ஸ் பொண்ணில் ஒன்று அனுப்புனார், போய் மெடிசன் வாங்கினாங்கன்னு சொன்னார். அவர் இதில் தான் மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னா ஆன்டிபயோட்டிக் ஒரு மருந்து கலந்து ஒரே ஒரு செகண்ட் ஏற்றுனாங்க. என் பொண்ணு அவத்தே மயக்கம் விழுந்தது, அப்படியே இதாகி பேசிங்க. அதனால என் பொண்ணுக்கு வந்த இது யாருக்கும் அது வரக்கூடாது. அந்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுத்து இந்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த ஊரில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி போனாக்கில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நல்ல ஹாஸ்பிட்டலை தேடி என்ன மாதிரி ஒரு படிக்க அறிவு இல்லாதவங்க இதாகிறவங்க நாங்கள் தெரியாத அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால நல்லா விவரமாக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு நல்ல இடத்துக்கு போகட்டும். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இது பண்ணுங்க. 4 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணே போயிடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு. அதனால் இது பண்ணி அவங்க தான் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எங்களை ஷிஃப்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. என் தரப்பில் தான் நான் அவர்கிட்ட அப்பயே சொல்லிட்டேன், எந்த பிரச்சனை வந்தாலையும் நீ தான் எல்லாமே ஏற்றுக்கணுன்ட்டு, எந்த பிரச்சனையும் வராது, நீ போ, நான் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே ஆக்சிஜன் மூலிமா அனுப்பிவிட்டு அங்கே பேசி அங்கே பேசின டாக்டர்கிட்ட இவர் தான் பேசுவார், நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். இவர் மூலிமா தான் எல்லாம் பேசுவாங்க செய்வாங்க. அந்த மெடிசின் எல்லாமே அவங்க எல்லாருமே இவர் சொல்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. இப்போ காலையில் எம்எல்ஏ எடுத்த பிறகு மூளை பூரா டேமேஜ் ஆகிடுச்சு, தண்டு வர அடிபட்டுருச்சு இதானதுனால. அதனால் எந்த இதுவும் ரிகவரி பண்ண முடியாது, நீங்கள் கீழே இருக்கிற உறுப்பு மட்டும் நல்லா இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ணாமல் டிஸ்சார்ஜ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து நியாயம் வேணும் எங்களுக்கு, அதே ஜிஹெச்சுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது என்ன ஹாஸ்பிட்டல் B1 ஸ்டேஷனில் நாங்கள் இது பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு உங்களோட இதுதான் எங்களோட கோரிக்கை. பிஜிஆர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு வந்த இது யாருக்கும் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணணும். அவருடைய இது லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். நல்ல மருத்துவம் நல்ல சுகாதாரமாக பண்ணுறது இது இருந்தார்கள் தான் அதோடைய நிர்வாகம் நடத்தணும். இந்த மாதிரி தப்பாக பண்ணாங்களே என் பிள்ளை உயிர் போன மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைங்களுக்கோ போயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஜிஆர் மேலே நடவடிக்கை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கின்னு 4 பேரும் போயிட்டு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நல்ல மருத்துவம் பார்க்கட்டும். அவர் தான் ராஜேஷ். எஸ்பிக்கு ஒன்றும் மறுபடியும் கலெக்டருக்கு ஒன்றும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டேன். உன்னோட திருப்தி அதெல்லாம் கொடுத்துக்க செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால நான் நாளைக்கு 8 மணிக்கு இங்கிருந்து நடந்தே போய் நானும் என் கூட்டுக்காரையும் நான் மக்களோட நான் போயிட்டு கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுக்குறோம். அதனால் எல்லாரும் என்னுடைய உதவி, நான் உங்களுடைய உதவியில் தான் நான் எல்லாமே இது பயனடைனோம். அதே மாதிரி உங்களுடைய புள்ளிகளும் என்னுடைய புள்ள மாதிரி நினச்சி எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி வேலை செய்கிறேன், கூலி வேலை செஞ்சோம். அதே மாதிரி இது படிக்க வைக்கணும், பிஎஸ் நர்சிங் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு நர்சிங்கை சேர்த்து நான் எதுன்னா அதனால் அது மாதிரி விஜய் வித்யாலயாவில் சேர்த்துருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் நாங்கள் இருந்தாலே 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அதனால் நீ எல்லாரும் என் பிள்ளைக்கு நான் உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சி அதுக்கு அந்த இது எடுத்து கொடுங்க நியாயத்தை.
அதுக்கு தகுந்த மாதிரி பிஎன் ஸ்டேஷனில் இருக்கிற சாரும் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கட்டும்.